போக போக தான் பிடிக்க ஆரம்பிக்கும். இன்ஸ்டாகிராமில் இன்னும் ரீல் போட ஆரம்பிக்கல, இப்போ தானே விட்டுக்கிறாங்க. இல்லை ப்ரோ, வாத்தி கம்மிங்லாம் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு பிடிக்கல. எல்லாம் ஃபுல்லாக அந்த மியூசிக் அந்த பீட் தான் இருக்கும். லாஸ்ட் டைம் வர ஒரு வெயிட் போட்டு கொஞ்சம் வந்து வெயிட்டாக காட்டலான்னு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த மியூசிக் நம்ம வீடியோவை பார்க்காமலே கேட்டாலும் அது அனிருத் தான் போட்ட மாதிரி இருக்கும். மெர்சலில் வந்து ஆலப்புற தமிழன் அது அவங்க அப்பா கேரக்டருக்கு நல்லா ரீச்சாக இருந்திருக்கும். அது கேட்கும் போதே நல்லா இருந்தது. ஸோ அதை விட கம்பேர் பண்ணுறப்போ இது எனக்கு கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பாட்டு கேட்டிருக்கீங்க, தளபதி பாட்டு கேட்டிருக்கீங்க, எப்படி ஃபீல் ஆகுது? வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. எல்லா இன்ட்ரோ சாங்குமே விஜய் இது வந்து பயங்கரமாக இருக்கும். தளபதி இது ஏதோ அந்த வாத்தி கம்மிங் அந்த மாதிரி ஃபாஸ்ட் பீட் இல்லாமல் கொஞ்சம் இல்லை ப்ரோ, வாத்தி கம்மிங்லாம் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு பிடிக்கல. எல்லாம் ஃபுல்லாக அந்த மியூசிக் அந்த பீட் தான் இருக்குமா எனக்கு. அதனால் அது வந்து ஒரு மாதிரி ரிப்பீட்டாக போட்டான். இது வந்து சும்மா ஏனோ தானோன்னு போட்ட மாதிரி இருக்குன்னு. ஆனால் அது இப்போ வரைக்குமே பயங்கரமான வைப்பு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும் போதே வேறு லெவலில் இருக்குது. இது வந்து செம்மையாக ரிப்பீட் மோடில் அது வந்து ரிலீஸுக்கு அப்புறமும் போயிட்டுருக்கோம். சரி, ஓகே. தளபதி கச்சேரி அப்படின்ற மாதிரி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு செலிப்ரேஷன். கண்டிப்பாக அது வந்து ஃபேன்ஸ்க்காக தானே அவர் எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஸோ இதுவுமே செம்மையாக இருக்குது. அனிருத் வந்து தளபதிக்குனாலே எப்பயும் ஒரு ஸ்பெஷல். ஆமாம், வந்து எப்படி பண்ணியிருக்காப்புல அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அதான் கத்தி. அதுக்கப்புறம் எல்லா படமும் வந்து அணி தளபதி காம்போ வந்து வேறு லெவலில் தான் போயிட்டுருக்கோம். இது எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். சரி, ஓகே. லாஸ்ட் படம் அப்படின்றதுனால வந்து எப்படி இருக்கு? ஏன்னா இதுக்கப்புறம் அவர் வந்து தலைவர் வந்து அரசியல் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணலாம். ஆமாம், அந்த ஒரு இது எப்படி இருக்கு? அது என்ன ப்ரோ, அது அதான் ரீரிலீஸ் பார்ப்போம்ல எப்போவுமே, அதை போயிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது தான். ஓவராலாக உங்களுக்கு அவரை மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன்னா புது புது படம் வரும்போது அது நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லை. அது நடித்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, வந்து அகைன் வந்து நடித்தாலும் வந்துட்டு அவர் அக்செப்ட் பண்ணுவோம் தான். ஏன்னா அவருக்கு இதுன்னு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இது. எப்படி இருந்தாலும் ஆமாம், அது பண்ணுறது இருக்கட்டும், பாலிடிக்ஸ்லேயும் இருக்கட்டும். திரும்ப அவர் வந்து நடித்தாலும் இப்போ சொல்லிவிட்டு இன்னும் மாற்றி பேசுகிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. நடிக்க மாட்டேன்னு சொன்னார், இப்போ திரும்ப வந்து நடிக்கிறாரு, அது மாதிரிலான்னு. அது நடிக்கிறது தப்பு இல்லை. அவர் வந்து நடித்தாலும் அதானே வேணும் நமக்கு. கச்சேரி மட்டும்தான் கேட்டு நிற்குது எனக்கு. அந்த என்னன்னா மியூசிக் கேட்குது, கச்சேரின்ற வார்த்தை கேட்குது, நடுவில் ஒருத்தர் வந்து ஆடுறாரு, நல்லா இருக்குது. போக போக தான் பிடிக்க ஆரம்பிக்கும். இன்ஸ்டாகிராமில் இன்னும் ரீல் போட ஆரம்பிக்கல, இப்போ தானே விட்டுக்கிறாங்க. இப்போ போய் ட்ரெண்ட் ஆகும். இப்போ போய் அந்த சாங்கில் போய் தொட்டோன்னா ஒரு 10 ரீலுக்கு இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1K அந்த மாதிரி. அனிருத் தான் சொதப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லை எப்படி? கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு ப்ரோ மியூசிக்கு. டர்ன்னு போனோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்லோவான பிறகு அவரும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆட ஆரம்பிச்சிட்டார். இப்போ நம்ம பார்த்திக்காமிங்கலாம் பார்த்தீங்கன்னா சரசரன்னு போயிடுச்சு இருந்தது. அவரும் கொஞ்சம் ஸ்பீடாக ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி நல்லா வைப்பாக இருந்தது. இப்போ என்னன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஏதோ மீடியமாக ஒரு ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் நடுவில் என்ன பீட் வந்தால் நான் தெரில எனக்கு. அப்படின்றதுனால கதையில் மட்டும் ஃபோக்கஸ் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்துட்டாங்களா இல்லை எப்படி? அவர் கொஞ்சம் பிடிவாதக்காரர் தான். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஆள் தான். ஸோ பகவத் கேசட் தானே எனக்கு என்ன அவருக்கு என்ன கவலையாக இருக்க போகுது. ஆல்ரெடி கதையை தான் தேர்ந்தெடுத்தாச்சு, அதில் கொஞ்சம் புதுசாக இன்வால்வ் பண்ணணுன்னு தான் பார்ப்பாரே தவிர. எனக்கு என்ன லாஸ்ட்டு படம் நல்ல பாட்டாக கொடுக்காம கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. கச்சேரி மட்டும்தான் கேட்குது, எனக்கு ஒன்றும் கேட்கல. மியூசிக் மட்டும்தான் கேட்குது. சாய் அபேங்கரோட இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் தோணுது. அந்த ஆள் தான் ஒன்றுமே புரியாது. உனக்கு எப்படியா இருக்குது? எனக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் போக போக தான் ட்ரெண்ட் ஆகுமே. படம் நல்லா இருந்துச்சுன்னா லாஸ்ட்டு படம் நேரம் சொல்கிறாங்க, நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அவர் பாட்டு கேட்குறாரு, படத்தை பற்றி பேச படத்தில் பாட்டும் நல்லா தான் ப்ரோ இருக்குது, இருந்தாலும் அதான் லாஸ்ட்டு படம்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமும் பாட்டு நல்லா வருமா எதிர்பார்க்கலாம். லாஸ்ட்டாக பூஜா கிட்டே அதுக்கப்புறம் வந்து மமிதா பைஸ் வராங்க தளபதி கூட, அது எப்படி இருக்கு? பூஜாட்டிலாம் வேறு லெவலு ப்ரோ. எல்லாரும் ஏன் அந்த படத்தில் ஆக்டிங்கை எதிர்பார்க்குறீங்க? அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அவங்க உள்ளே இருக்கிறவங்க எவனும் கமல், விக்ரம், சூர்யாலாம் கிடையாது. ஆக்டிங் அவளை போனோமா கமர்ஷியலாக ஒரு படம் பார்க்கலாம். ஆக்டிங்கை மட்டும் எதுவும் பார்த்தா எந்த படமே ஓடாது விஜய் இது அப்படின்னு பார்த்தா. என்ன ஷாஜகான் ஓடணுங்க அழுதா அது ஆக்டிங் அதெல்லாம் கிடையாது, நிறைய இருக்குது. ஓவராலாக சாட்டிஸ்ஃபைடா அப்படின்ற மாதிரி சொல்லலாமா இல்லை பாட்டுங்க பாட்டு ஓகே தான் இல்லை சாட்டிஸ்ஃபைட்? ஓரளவுக்கு தான் ப்ரோ. இப்போ ஏன்னா ஒரு கல்யாணத்தில் ஆடினாங்கன்னா கொஞ்சம் டயர்டாகிற வந்து ஆடிடலாம், ஏன்னா ஸ்லோவாக தானே இருக்குது பாட்டு, அதனால் கொஞ்சம் ஈஸியாக ஆடிடலாம். மற்றபடி பூஜா அதில் இருந்தாங்களா பூஜா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாட்டு மட்டும் தான் கேட்டேன். இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னும் டியூட் சாங் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மோனிகா பார்த்துட்டு இது பார்க்கும்போது லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் நல்லா கவர் பண்ணி ஆடுவாங்கள்ல, அதனால சூப்பராக இருக்குது. மேபி இந்த வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கு வந்து செம்ம செலிப்ரேஷன் நினைக்கிறேன். மேபி வரப்போகிற தேர்தலுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்க மாதிரி இருக்கும். தளபதி பற்றி திருப்பி வந்து தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கேன்.
ஷோர். சரி ஓகே. அந்த டான்ஸ் ஸ்டெப்லாம் எப்படி இருக்கு? அந்த ஸ்வாக், ஒயிட் ஷர்ட்டு. லாஸ்ட் டைம் வர ஒரு வெயிட் போட்டு கொஞ்சம் வந்து வெயிட்டாக காட்டலான்னு இருக்காரு நினைக்கிறேன். கடைசியாக போகும்போது வந்து ஒரு செலிப்ரேஷன் முடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு வெயிட்டில் இருக்காரு. ஓகே. ஒரு ட்ரிபியூட் அந்த மாதிரி அந்த ஃபீல் இருக்கா? வாங்கினா உனக்காக அந்த லிரிக்லாம் வருது. விஜயோட அந்த எல்லா படத்தோட போஸ்டர் இதெல்லாம் காட்டினாங்க. கண்டிப்பாக ஓகே. அந்த ட்ரிபியூட் அந்த மாதிரி தான் இருக்கா? நல்லா இருக்குது. ட்ரிபியூட்டோட தான் இருக்குது. ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு எல்லாருக்கும் வந்து குட் பை சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு நல்லா தான் பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது. ஓகே. சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபை தான். சூப்பராக தான் இருக்குது. அந்த டான்ஸ் சொல்ல நம்ம சொல்ல வேணும். நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. கச்சேரியாக இருக்குண்ணா. அனிருத்தோட இதை நல்லா கொடுத்துருக்காரு அவர். தளபதிக்கு லாஸ்ட் மூவின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு ரிலீஸ் ஆன சாங் நல்லா இருக்குது. பட் மூவி எப்படி இருக்குன்னு வந்தால் தான் தெரியும். சரி ஓகே. எதுவும் சொதப்பிட்டாரு அனிருத், எதுவும் வந்து சொதப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆதா இல்லை வந்து சம்பவம்? இல்லை, அந்த மியூசிக் நம்ம வீடியோவை பார்க்காமலே கேட்டாலும் அது அனிருத் தான் போட்ட மாதிரி இருக்கும். பட் அது தளபதிக்கு நாடாகும்போது இன்னும் கொஞ்சம் வைப்பாக இருக்குது. நல்லா இருக்குது. ஓகே. தளபதி வந்து இறங்கி அந்த ஸ்டெப்லாம் போடுறாப்புல, அந்த ஒயிட் ஷர்ட் எல்லாம் போட்டுருக்காப்புல. ஆமாம். எப்படி இருக்கு அந்த லுக் இருக்கு? எப்படி அதாவது பொலிட்டிக்கல் என்ட்ரியாகவும் எடுத்துக்கலாம். இல்லை அது கொஞ்சம் லேட்டாக லாஸ்ட் மூவின்றதால அந்த மாதிரி கொடுத்துருக்காரான்னு நம்ம நினச்சிக்கலாம். தளபதி கச்சேரி இதெல்லாம் என் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு? கேட்டவொடனே எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு கேட்கும் போது பரவாயில்லபடியாக தான் இருக்குது. திரும்பி ஆஸ் யூஷுவல் அனிருத் சாங் இது கேட்க தான் நல்லா இருக்கும். அனிருத் சாங்கை பார்த்தீங்கன்னா சரி ஓகே. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. பரவாயில்லபடியாக தளபதியோட இருக்கும். அந்த ஓப்பனிங் இன்ட்ரோ சாங் அதெல்லாம் இருக்கும் ஒரு மாதிரி வைபா, அப்புறம் வந்து செம்ம டான்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வைப்ல இருக்கா இல்லை எப்படி? இப்போது பார்த்தீங்கன்னா மெர்சலில் வந்து ஆலப்புற தமிழன் அது அவங்க அப்பா கேரக்டருக்கு நல்லா ரீச்சாக இருந்திருக்கும். அது கேட்கும் போதே நல்லா இருந்தது. ஸோ அதை விட கம்பேர் பண்ணுறப்போ இது எனக்கு கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வைப் இது தரல. யூஷுவலாக சொல்ல போனோன்னா ஸோ அந்த வைப் இதுக்கு வரல. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். பட் ஆனால் விஜயா பார்க்கும்போது விஜயா பார்க்கும்போது அந்த ஒயிட் சட்டை, அப்புறம் அந்த பியர்டு, ஷார்ட் அண்ட் பெப்பர் பியர்டு, விஜய் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய்ன்னு சொன்னாலே ஆக்சுவலாக அவங்க ஃபேன்ஸ் எப்படின்னா அவங்க எப்படி கொண்டாடுவாங்க இது பண்ணுவாங்க. நான் விஜய் ஃபேன் இல்லை, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது பாட்டு. சரி ஓகே. ஓவரால் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாமா? பிடிச்சிருந்தது. நான் நார்மல் சாங் கேட்கும் போது நல்லா இருந்தா இன்னும் ஹெட்செட் போட்டு கேட்டால் தான் அதோட ஃபீல் அதோட இது எப்படி இருக்குன்னு தெரியும். தளபதி நல்லா தானே எடுத்துருக்காரு. அதான் நான் சொன்னேனே, தளபதினாலுமே எங்கள் தமிழ்நாடுக்கு எல்லாருக்குமே பாதி, புரியுதுங்களா? நான் மட்டுமே இல்லை, எல்லாருக்கும் அதுதான் வரும். ஆனால் இந்த பொங்கல் அவருது தான். ஓகே. டான்ஸ் இதெல்லாம் அந்த டான்ஸ் பர்மனன்ட் அது சூப்பர். என்ன இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும். வேறு மாதிரி டான்ஸ் ஆடினா இன்னும் சூப்பராக இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி வந்த படங்களை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா? இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ நம்ம பேட்டி கொடுக்கும்போது தான் அவர் போய் பார்த்தோம்னா அது இன்னும் அதிகமாகும். புரியுதுங்களா? டான்ஸ் வந்து இப்போ ஸ்டெப்பு வந்து அந்த ஸ்டெப்பு போடும்போது இல்லை அவருக்கும் வயசாகுதில்ல, நம்ம அதையும் வச்சுக்கணும். அவருக்கும் வயசாகுதில்ல, அவர் ஸ்டெப்பில் நிச்சயமாக அவர் ஸ்டெப் பண்ணாருன்னா சூப்பராக தான் இருக்கும். இன்னும் நிறைய ஸ்டெப் பண்ணணும். பண்ணுவார். ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. சூப்பராக பிடிச்சிருக்கு. விஜய் பற்றி வேறு சொல்லணும்னா அரசியலில் இந்த பவர் கட் ஆகுறது, புரியுதுங்களா? இதே நான் ஒன்று கேட்குறேன், டிஎம்கவோ அதிமுகவோ மோடியோ வந்தால் அந்த ஊரில் நீங்கள் பவர் கட் பண்ணுவீங்களா? சரி ஓகே. இப்போ தளபதி வந்தாலும் நடக்குமா நடக்காதா, இல்லை எப்படி அரசியல் தளபதி வந்து இதுவானா எப்படி பண்ணுவாப்புல? வர 2026 அண்ணன் தான் ஜெயிப்பாருன்னு நான் நினைக்கிறேன்.